தமிழ்நாடு சட்டசபையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் கடுமையாக பேசியது உதயநிதியின் அரசியல் அனுபவம் இல்லாத சூழ்நிலையே காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டசபையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், புதிய ஆட்சி மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. கடந்த 10 நாட்களாக இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது என்பதை விமர்சனமாக வைக்கிறோம். தாவேக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 1.72 கோடி வாக்காளர்களும் 3.23 கோடி வாக்காளர்கள் உங்கள் கட்சிக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆட்சி இது. 118 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டணியால் தான் ஆட்சி செய்ய முடியும். தாவேகாவுக்கு 108 இடங்கள் தான் இருக்கும். 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த ஆட்சி மீது எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைந்து வருகிறது. திமுகவின் திட்டங்களில் அரசியல் செய்ய வேண்டாம். இந்த மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகைக்காக மகளிர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த 7ஆம் தேதி செல்ல வேண்டிய தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்திற்கான தொகைகள் செல்லவில்லை. முக்கியமாக காலை உணவு திட்டம் அடுத்த மாதம் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கக்கூடாது. தாவேக ஆட்சியை தொடர திமுக தடையாக இருக்காது. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் ராஜினாமா செய்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். ஒரு தொகுதியில் நிற்க தைரியமின்றி 2 தொகுதியில் நின்றுள்ளார். தாவேக தலைவர் தன் வெற்றி குறித்து நம்பிக்கையில்லாத காரணத்தால் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இன்னும் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை. தாவேகாவுக்கு இப்போது 106 எம்எல்ஏக்கள் ஆதரவுதான் உள்ளது. திமுக கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் தான் தாவேகா ஆட்சி அமைத்துள்ளது. பெரும்பான்மை எண்ணிக்கைக்கு இயலாதது. கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு கூத்தடிக்கிறார்கள். இந்த ஆட்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கப் போகிறது என்று தெரியவில்லை. எம்எல்ஏக்களை கடன் வாங்கி ஆட்சி செய்யும் இந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதிலும் ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாமலேயே அந்த கட்சி எம்எல்ஏவை உங்க கட்சிக்கு ஆதரவு தர வைத்தீர்கள். நான் ரொம்ப டீசென்ட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் டீசென்ட் வெர்ஷன் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அவர் அப்படி கூறியதும் தன்னைத்தான் சொல்கிறார் என்று கோபப்பட்டு குறுக்கிட்ட அமமுக எம்எல்ஏ காமராஜ் உதயநிதியை எதிர்த்தார். உடனே உதயநிதி ஸ்டாலின் உங்களை சொல்லவில்லை, நான் உங்களை சொல்லவில்லை என்று பதிலடி கொடுத்தார். உடனே சபாநாயகர் பிரபாகர், காமராஜ் நீங்கள் உட்காருங்கள் என்று உட்கார வைத்தார். ஆனால் இதை கேட்ட காமராஜ் அப்படியே அப்செட் ஆகி அமர்ந்தார். ஸ்டாலின் போன்ற அரசியல் அனுபவம் இல்லாததால் மட்டுமே உதயநிதி இப்படி பேசியிருப்பதாக கூறப்படுகிறது.